நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வாஞ்சியோடு உடைய சமூகத்துல குறித்த வேலையில வந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களோடு கூட இந்த ஒரு மணி நேரம் பேசும் கற்றுத்தாரும். ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தாரும். அதன்படி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா இதெல்லாம் நீர் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு எங்களுக்கு இதை செய்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை நாங்க எல்லாருமே கொஞ்சம் காலம் கடந்தவர்களாய் வயதானவர்களாய் இருந்தாலும் எங்களுக்கும் நீர் இந்த நாட்கள்ல இது ஏன் குறிப்பிட்டு சில காரியங்களை சொல்லுகிறீர் என்றால், நாங்க அதை எப்படியாவது மற்றவர்களுக்கு சொல்லி இன்னும் அறியாதவர்களுக்கு அதை காண்பிக்க, இன்னும் இருக்கிற எஞ்சிய நாட்கள்ல நமக்கு பிரியமாய் நாங்க வாழ்ந்து விட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக இந்த எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடை இல்லாமல் நாங்க இந்த ஒரு மணி நேரத்தை அனுசரிக்க கிருபத்தாரும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. So, good evening, everyone. Good கர்த்தருடைய evening. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம் ஒரு புது சாப்டருக்கு போக போறோம். அதுக்கு முன்னால ஒரு சம்பவத்தை எனக்கு பார்த்தேன், படித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதை சொல்றேன். என்னன்னா, இந்த வேர்ல்டு கப் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, ஃபுட்பால். அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தெரியும் தெரியாது. ஆனா அதுல வந்து ஒரு நிறைய நாடுகள் விளையாடுது. அதுல வந்து ஜெர்மனியும் ஒரு கரீபியன் ஐலண்ட் உள்ள ஒரு ஒரு ஐலண்டு. அது பேரே எனக்கு தெரியல, காக்கா குரோசோவா என்னமோ பேரு. அந்த அந்த ஐலண்டும் விளையாடுது. இதெல்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை வேர்ல்டு கப்புக்கு. இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஆனா அவங்க பிராக்டிஸ் செஷனே போட்டிருந்தப்போ பார்த்த பிள்ளைங்க பார்த்து அதெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தப்போ அதுல வந்து எல்லாம் ஷூ மாட்டுறதுல இருந்து பாட்டு பாடிக்கிட்டே அந்த குரூப் பாடிக்கிட்டே இருக்கு. நம்ம கிறிஸ்தவ பாடல்களை ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த கேமும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்களாம். அந்த 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 ஐலண்டர்ஸ் வந்து இந்த ஜெர்மனியெல்லாம் வந்து ரொம்ப நாள் விளையாடுற மக்கள், சீசன்டு பிளேயர்ஸ். ஆனா அவங்கள்ட்ட இந்த தடவை வந்து வேர்ல்டு கப் லெவல்ல வந்து அவங்க ரொம்ப நல்லா விளையாண்டாங்களாம். ஒரு கோலும் போட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஜெர்மனி வந்து 7 கோல் போட்டுருச்சு. அவ்வளவு பெரிய ஆட்கள் ஜெர்மனிஸ். எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்ச பிறகு இதுல கொஞ்சம் பேரு, இதுல ஜெர்மன்ஸ்ல கொஞ்சம் பேரும் அந்த ஐலண்ட்ல இருக்கிற கொஞ்சம் பேரும் சேர்ந்து எல்லாம் வட்டமா ஒருவர் கையை பிடிச்சு கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துறாங்க. அவங்க தோத்துட்டாங்க, இவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் போத் டுகெதர் அவங்க வந்து, ஏன்னா பொதுவாக இந்த விளையாட்டுல பாத்தீங்கன்னா தோத்தவங்க வந்து ஜெயிச்சவங்க மேல ரொம்ப வெறியா இருப்பாங்க. ஜெயிச்சவங்க வந்து ரொம்ப காட்டுவாங்க தங்க இதெல்லாம். பொதுவாகவே ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக் பீப்புள். ஆனா இந்த மாதிரி ஒரு காரியத்துல அப்ப அதுல அவங்க சொல்றாங்க, நாங்க we have played against each other but in Christ we are brothers and ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒரு அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய அன்பு அதுதான் பிராக்டிக்கலா காண்பிக்கிறது. இவங்க வந்து அதை எப்படி காமிச்சிட்டாங்க, எந்த இடத்துல காமிச்சிருக்காங்க? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ண விரும்பல. விளையாட்டுல காமிச்சிட்டாங்க, உலகத்துக்கே காமிச்சிட்டாங்க. ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வாட்ச் தீஸ் கேம்ஸ். நீங்க ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 3 டயர் ஸ்டேடியமா இருக்கு, ஃபுல்லா மக்கள் இருக்காங்க. அப்ப அத்தனை பேரும் பார்க்குற மாதிரி இதை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. இல்ல எப்படி என்ன எனக்கு அதுல இருந்தது என்னன்னா, ஆண்டோட பிள்ளைகன்னு சொன்னா எந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க, யாரையோடையும் எப்படியும் அவங்க தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதான் சாயந்தரம் தான் அதை பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடலாம்னு நினைச்சேன். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. நாமளும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி, இப்ப
நம்முடைய அதிக ஸ்டடிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அதிகாரமும் அதை குறித்தது தான், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்ததாக தான் இருக்கு. அதிகாரம் 56. இந்த 56ஆம் அதிகாரத்திற்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னா இன்க்ளூசிவ்னஸ். இன்க்ளூசிவ்னஸ் என்ன? உடன் சேர்த்து கொள்வது. அது கலரை பற்றியோ அல்லது நேஷன்ஸ் எந்த இடத்தை பற்றியோ அல்லது ரிலிஜனை பற்றியோ அல்லது உடல் பலவீனத்தை பற்றியோ ஏழை பணக்காரர்ங்கிற நிலைமையை பற்றியோ எதுவுமே நமக்கு தடையாயிராதபடிக்கு எல்லாருமா சேர்ந்து இருக்கிறது. இதை நான் சொன்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா அதுல அப்படிதான். ஜெர்மன்ஸ் வெரி 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 ப்ரவுட் ஆஃப் தேர் ஹெரிட்டேஜ். ஆரியன்ஸ் அவங்க தங்களை அவங்க தான் ஆரியர்கள்னு அவங்க தங்களை சொல்லிக்குவாங்க. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கிற மக்கள், ஈகோயிஸ்டிக். இவங்க பாவம் கரீபியன் ஐலண்ட் வறுமையில ஆளுங்க கருப்பா இருப்பாங்க, கலர் வித்தியாசம் இருக்கும், அவங்கெல்லாம் கலர் ரொம்ப முக்கியம். அவங்களோட எல்லாம் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க எதையுமே. பட் இன் கிரைஸ்ட் they joined together and praised God and said, ஜெர்மன் சொல்றாரு, நாங்க we are opponents in games but we are brothers and we are brothers in Christ அப்படின்னு அவர் சொன்னாருன்னு சொல்லி அதுல போட்டுக்கிறத பார்த்தேன். ஸோ அதை பற்றி, அந்த பிரின்சிபலை பற்றி தான் இங்க நாம படிக்க போறோம் இந்த அதிகாரத்துல. வெல்கம். ஏன் இந்த பர்டிகுலரா போட்டேன்னா பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அந்த ஜம்பிள் அது எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் எந்த விதமான பிரிவினையும் இல்லாம டிசென்ஷன் இல்லாத ஒரு காரியம், அதை காண்பிக்க தான் அது. சரி, இப்ப நம்ம அதிகாரத்துக்குள்ளாக போகலாம். இங்க முதல் 2 வசனத்துல கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்ஸை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு கட்டளை மாதிரி அன்றைய இந்த அதிகாரத்துல அன்றைய இந்த மக்களுக்கு அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். இதுல ஒரு 4 கட்டளைகளை பார்க்கும். முதல்ல நியாயத்தை கை கொண்டு. இன்னைக்கு நியாயம்ங்கிறது எது நியாயம்? அதுவே பெரிய கேள்விக்குறி. ஒரு ஸ்டேட்ல ஒன்று நியாயம், நம்ம ஸ்டேட்ல அது வேற நியாயம். இப்படி நியாயம் நிறைய இடத்துல மாறுது. எதுதான் நியாயம் அப்படின்னு இன்னும் சரியா உலக மக்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இது சரி அது சரியில்லை அப்படிங்கிற. நியாயம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ். இன்னைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காம எத்தனையோ பேரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஜெயில இருக்காங்க. நம்ம கிறிஸ்தவ மக்கள், பாதிரியார்கள் இல்லையா, நமக்கு தெரியும், சபை வைத்திருக்கிறவங்க, விசுவாசிகள் நிறைய பேரு ஒரு நியாயம் இல்லாம, நியாயம் கிடைக்காம அநியாயமாய் இருக்கிறவர்களா இருக்காங்க. நம்ம தேசத்துல அப்படிதான் இருக்கு. ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நியாயத்தை கை கொண்டு. இப்ப நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நம்ம வீட்டு சூழ்நிலை, நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்துல கூட நியாயமா நாம நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எதை செய்தாலும் நியாயமா செய்யணும். we are accountable. இன்டைரக்ட் இன்னொரு இது என்னன்னா, we are accountable-ங்கிறத ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். நாம என்னென்ன செய்யறோமோ அதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா? அவனவன் தன் கணக்கை ஒப்புவிப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்ம கொஞ்சம் ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கையை வாழணும். நீதிங்கிறது ரைச்சியஸ்னஸ். நமக்கு எந்த நீதியும் கிடையாது. நம்முடைய நீதி இவரே ஏசாயாவே சொல்லியிருக்கிறாரு, அது எப்படி கிழிந்த கந்தையை போல இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நீதி கர்த்தர் முன்னால ஒன்றும் இல்லை. அதுக்கு இன்னொரு கூட ஒரு
விஷுவலா நம்ம ஒரு இமேஜின் பண்ண வேண்டிய ஒரு இதாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சகரியா 3ஆம் அதிகாரத்துல யோசுவான்னு ஒரு ஆசாரியன் வந்து நிற்பான். அப்போ பிசாசு சொல்லுவான், அவனுடைய உடைய பார்த்தீங்களா எவ்வளவு அழுக்கும் இதுவா இருக்குன்னு சொல்லி. ஸோ உடனே கர்த்தர் வந்து அவருடைய அந்த அந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு அவருடைய நீதியான வெண்வஸ்திரத்தை தந்தார். சோ நீதி என்பது கர்த்தர் கொடுக்கிறது தான் நீதி. நம்முடைய சொந்த நீதி நீதி அல்ல. ஆனா அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா, ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறோம், அவர்தான் என் ரட்சகர், என் கடவுள்னு ஏற்றுக்கொண்டோமானால் நமக்கு கர்த்தர் அவருடைய நீதியை தருகிறார். அப்ப அது அது அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது உலக மக்கள்லாம் அதை வந்து ஒரு விதமா அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு விதமா அதை பார்ப்பாங்க, சந்திப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை வந்து வித்தியாசமா சந்திப்பாங்க. இதைத்தான் நாம பார்க்கிறோம். அப்படி நடக்கக்கூடிய காரியத்தை தான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள ஒரு அந்த கர்த்தரின் நீதி வெளிப்படணும். அப்போ எதற்கு? என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. சோ காலத்தை பற்றி பேசிக்கிட்டே வரோம். இங்கேயும் அந்த காலத்தை பற்றி சொல்றாரு. காலம் சமீபமாய் இருக்கிறது. இனி சாக்கு போக்கு சொல்ல காலம் இல்லை. இது சிந்திக்கும் நேரம், செயல்படும் நேரம் இல்லையா? அதனால நாம கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு நம்ம அடுத்தது போலாம். சோ இங்க நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய அந்த நீதியை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அதுக்கு என்ன அவசியம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிக அவசியம். ஒரு நல்ல நீதி உள்ள ஒரு ரைச்சியஸ் லிவிங் நமக்கு இருக்கணும்னா நமக்கு தேவைப்படுறது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இது ரெண்டும் மிக மிக அவசியம். இப்போ யாருக்கிட்ட இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா வந்து அந்த சிறைப்பட்டு போன மக்களுக்கு பேசுகிறார். திரும்பவும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா கான்டெக்ஸ்ட மறந்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த சத்தியம் வந்து என்ன சொல்லுதுன்னு புரியாது. நமக்கு அது யாருக்கு எதுக்கு இது சொல்லப்படுது அப்படிங்கிறது விளங்காது. கான்டெக்ஸ்ட் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இவருடைய காலகட்டம் வந்து சிறையிருப்புக்கு முன்பான ஒரு 300 வருஷத்துக்கு முன்பான காலகட்டம். ஆனா அவர் யாருக்கு பேசுறாருன்னா, சிறைப்பட்டு போய் அங்கேயே ஒரு 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 விதமான ஒரு ஸ்டாக்னேஷனுக்கு, ஒரு விதமான காம்ப்ளசன்சி, அதாவது எந்த ஒரு அவங்களுக்கு வந்து இருக்கிறதே போதும், இப்ப இருக்கிறதே நாங்க இங்க இருக்கிறதே அந்த அந்த கல்ச்சர்லயே கற்று 70 வருஷம் அங்க இருக்கிறாங்க பாருங்க. அதனால அவங்க அங்கேயே ஒரு மாதிரி ஊறி போயிட்டாங்க. ஒரு மாற்றத்தை கூட அவங்களுக்கு தேவையில்லை, அவசியம்னு அவங்க விரும்பல. டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அதிக கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இங்க நம்ம பாட்டுக்கு இருக்கிற சூழ்நிலை போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான மனநிலையில இருக்கிறவங்கள்ட்ட தான் இத பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீங்க உங்களுடைய நீதியை விட்டுட்டீங்க, கர்த்தரை மறந்துட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்ப முதல் படி என்ன? நீங்க மனம் திரும்புதலாய் மனம் திரும்ப வேண்டும். அதுக்குதான் அவர் சொல்றாரு, இந்த ஒரு கட்டளையா முதல் வசனத்துல அவர் சொல்றாரு, நீதியையும் நியாயத்தையும் கடைபிடியுங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன். ஏன்னா ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. நீங்க இங்கிருந்து விடுதலை, முதல் அவங்களுக்கு புரிஞ்ச இது என்ன? இந்த இடத்துல இருந்து விடுதலை, அது ஒரு ரட்சிப்பு. யூ வில் பி ரிமூவ்ட், யூ வில் பி லிபரேட்டட், யூ வில் பி மூவ் டு யுவர் ஓன் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த இடத்துல அவர் சொல்வதாக பார்க்கிறோம்.
இதை எல்லா காலகட்டங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அவர் என்ன சொல்றாரு இப்ப அப்படின்னா, நீங்க நீதியோடும் நியாயத்தோடும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நீதிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, இது பல அர்த்தங்களையும் பல விதங்களிலும் அது பயன்படுத்தப்படுறத பார்க்கிறோம். என்னது? முதல்ல நாம என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அவருடைய விசுவாசம்னா என்ன? அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? இப்ப நீங்களும் ஒரு விசுவாசம் தான் விசுவாசிச்சுக்கிறீங்க, நானும் விசுவாசிட்டு இருக்கேன். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை 12ஆம் அதிகாரத்துல இருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம கண்டினியூஸா பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப அதுல அந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 12ஆம் அதிகாரத்துல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, அந்த அவன் இருந்த தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு போன்னு சொல்றாரு. அவன் அது வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு விக்கிரகங்களை வணங்குகிற அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு, இதுதான் காட்ஸ் சாய்ஸ். நம்ம எப்படி ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டாருன்னு நாம யாருமே கேட்க முடியாது. அதுக்கு ஆபிரகாமுக்கு எதுவும் தனியா ஒரு விசேஷித்த எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் இல்லை. அந்த அந்த சமயத்துல அவனை அழைக்கும் போது அவன் ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த அந்த மனிதனை தான் அவர் கூப்பிட்டு, நீ இந்த வீட்டை விட்டு உன்னுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு அவர் சொல்றார். அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். எங்க போறோன்னே தெரியாம அவன் புறப்பட்டான். எதனால? யெகோவா தேவன் என்னை அழைத்து என்னோடு பேசினார், என்னை போ என்று சொல்லுகிறார், நான் போறேன். எப்படி அவரு ஒரு விசுவாசம் பாருங்க. திடீர்னு உங்களை இங்கிருந்து இந்த ஊரை விட்டு நீங்க வேற ஊருக்கு போங்க அப்படின்னு சூழ்நிலையே அப்படிப்பட்ட நெருக்கடிகள் மாறுகிறத பார்க்கிறோம் இல்லையா? போரின் நிமித்தமா ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரியில போய் அகதிகளாய் போய் இருக்கிறத பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சியினால, வெள்ளத்தினால, சுனாமினால இப்படி பல இடங்களை எல்லாம் மாத்தி டிஸ்பிளேஸ் பண்ணி வேற இடத்துல போய் நம்மள வச்சிடுறாங்க. எதுவுமே இல்லை நமக்கு, எல்லாவற்றையும் இழந்து போய் அங்க நிக்கணும் போது என்ன விசுவாசத்தோட நம்ம அங்க போவோம்? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆனா இது ஏன் முக்கியமா சொல்றேன்னா, அந்த சிறைப்பட்டு போன அந்த மக்கள் அங்கிருந்து புறப்படவே மாட்டேன்ட்டாங்க. அங்கிருந்து வந்தவங்க சொற்பமான பேர் தான் திரும்ப எருசலேமுக்கு வந்தாங்க. நிறைய பேர் அங்கேயே கன்வீனியன்ட்டா இருந்துட்டாங்க. இன்னும் பல காரணங்களால் அங்க இருந்தாங்க. தானியல் கூட அங்கேயேதான் இருந்துட்டாரு. அவர் வயதின் காரணமாய் அங்க இருந்தார். அவருக்கு அப்பவே 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அதனால அவர் அங்க இருந்தாரு. ஆனா நிறைய பேரு அந்த இடத்துலயே ஹாப்பியா இருந்ததுனால செட்டில்ட் ஆயிட்டாங்க. அதனால அவங்க வரல. ஆனா இவரோ சொன்ன உடனே கீழ்ப்படிந்து, அந்த கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம் அதிலே வெளிப்பட்டது. அது அவருக்கு நீதியாய் காண அறிவிக்கப்பட்டது. இப்ப சங்கீதம் 85:10 நீங்க பாத்தீங்கன்னா, லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் ட்ரூத் ஹவ் met each other and righteousness and peace kiss each other. இந்த நீதி இருக்கிற இடத்துல எது இருக்குமோ சமாதானம் இருக்கும். நம்ம எந்த இடத்தையுமே நம்ம நீதியா நடந்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும், பட்சபாதம் இருக்காது. நீதியா இருக்கிற இடத்துல ஒரு போட்டிகள் வராது. நீதியா இருக்கிற இடத்துல பிரிவினைகள் இருக்காது. ஏன்னா அவர்களுக்குள்ள என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு. சத்தியம்தான் நம்மளை என்ன செய்யும்? விடுதலை செய்யும். சத்தியம்தான் நம்மை வழி நடத்தும் இல்லையா? அந்த கர்த்தருடைய அன்பும் சத்தியமும் நம் உள்ளத்தில் இருக்குமானால் நமக்குள்ள எப்படி இருக்கும்? நீதி இருக்கும். அந்த நீதி சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு வழியை உண்டாக்கும். இப்ப கூட நம்ம செய்திகள், உலக செய்திகளை பார்க்கும்போது
இப்ப ட்ரம்ப் பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். ட்ரம்ப் பத்தி கர்த்தரை நம்புற ஒரு மனுஷன் சொல்லி கேள்விப்படுகிறோம். ஆனா அவருடைய செயல்பாடுகளும் பேச்சுகளும் இது வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவருக்குள்ள இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவர் இப்ப புது புது அறிவிப்புகளை கொடுக்கிறாரு. அதெல்லாம் அந்த அறிவிப்புகளை எல்லாம் நீங்க பார்க்கும்போது அவர் அவர்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல நல்ல ஒரு காரியமாக, சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு காரியமாய் அங்க நடந்து கொண்டிருக்கிறதாக இப்பொழுது நாம் பார்க்கிறோம். சோ இதுதான் மாற்றம். இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். அந்த மாற்றம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்திலே நம் மனம் திரும்பி நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கும் போது நிச்சயமாக அவருடைய நீதி நம்மிலிருந்து இப்படி வெளிப்படும். மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவரும் நீதியை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுசேயர் பரிசேயர், அதாவது யூதர்கள் அன்றைக்கு அவரோடு இருந்த அந்த சமயத்துல அவர் அந்த மக்களை அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி பெரிதா இருந்தாதான் நீங்க பரலோகத்துக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு அர்த்தம். பரிசேயரும் சதுசேயரும் எவ்வளவு பேரு பரலோகத்துக்கு போவாங்கன்னு தெரியாது. அன்லெஸ் மனம் திரும்பி அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாதான் அவங்க பரலோகத்துக்கு போக முடியும். இவர்களுடைய இந்த நீதியான செயல்பாடுகளினால அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா நம்முடைய நீதி அதை காட்டிலும் அதிகமாய் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க நீதியெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அது எப்படிப்பட்ட ஒரு செல்ஃபிஷான ஒரு ரைச்சியஸ்னஸ் நம்ம பார்த்திருக்கோம். அது எங்க பார்க்கிறோம்? அந்த 18ஆம் அதிகாரத்துல அவங்க 2 பேர் ஜெபிப்பாங்க இல்லையா? அவங்க ஜெபிக்கும் போது ஆலயத்துக்கு போறாங்க. ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் போறான். அவங்க 2 பேரும் ஜெபிக்கிறப்போ என்ன நடக்குது அங்க? பரிசேயன் ஒரு ஜெபம்னு ஒரு ஜெபத்தை சொல்றான். அது என்ன ஜெபமா அது என்னன்னு தெரியல. பூரா அவன் தான் செஞ்ச தான் தன்னை பற்றிய ஒரு ஒரு என்ன சொல்றது, பெருமையான ஒரு லிஸ்ட். நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், இப்படி செய்யறேன், இப்படி கொடுக்குறேன், அப்படி உபவாசம் இருக்கேன், அத மாதிரி ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யறாரு? இவனை மாதிரி நான் ஒரு பாவி அல்லன்னு சொல்றாரு. சி, அந்த இன்க்ளூசிவ் பிரின்சிபிளே இல்ல பாருங்க. அவன் 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 ஒருத்தன், அவனை போய் அப்படின்ற மாதிரி அங்கேயே பிரிவினை. இதே ஜபமா ஆண்டவர்கிட்டயே அவர் பேசிட்டு இருக்கார். அதனாலதான் அவரை காட்டிலும் நீதி நமக்கு பெரிதா இருக்கு. இந்த ஆயக்காரர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்களெல்லாம் எப்படின்னா அவங்கவுங்க கொள்கைகள்ல அவங்கவுங்க வேதத்தை படித்திருக்கிறதுல பெரிய ஆட்களா இருந்தாலும் நீதியை அவர்கள் கர்த்தர் விரும்புகிற அந்த நீதி அவர்களிடத்துல இல்லை. அவர்கள் தங்களையே பெருமையாய் பேசிக் கொள்ளுகிற ஒரு ஒரு கூட்டத்தார். அந்த கூட்டத்தாரை நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி பெரிதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்வதாக பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல நீதி, அதாவது இந்த நீதியுடைய டிஃபரெண்ட் ஆங்கிள். நீதினா என்ன? நிறைய விஷயங்கள் நமக்கு அப்டிராக்ட். விசுவாசம்னா என்ன? அதை விளக்கணும்னா நமக்கு அது கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தாதான் நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும். அது மாதிரி இப்ப நீதிங்கிறதுக்கு என்ன, நீதினா எதை குறித்து பேசுகிறார் ஆண்டவர்னா எங்கெல்லாம் சிலதெல்லாம் இருக்கோ அதை சிலதை பிக்கப் பண்ணி இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப 4ஆவதாக பார்க்கும்போது மத்தேயு 6:33 அதுல என்ன பார்க்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்ன? அதுக்கு முந்தின வசனங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். உணவு, உடை, உடுத்துறதுக்கு, இருக்கிறதற்கு அது எல்லாமே அவரு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல்ல நம்ம தேட வேண்டியது கர்த்தருடைய நீதி. அது தேடினால்தான் நமக்கு கிடைக்கும். நாம நமக்கு அப்படியே இருக்கு, கர்த்தரோட நீதி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நாம நினைக்க முடியாது. எல்லாவற்றையுமே நம்ம கர்த்தரிடத்துல கேட்டுதான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கேட்கணும். we are to ask. சரியா? அப்போ அந்த இதை நாம இந்த இடத்துல பாக்குறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல. ஏன்னு சொன்னா, நீங்க அதுல காட்டு புஷ்பம்னு சொல்லியிருப்பாரு,
பறவைகளை பற்றி சொல்லியிருப்பாரு. இவைகளெல்லாம் அதுக்கு அவங்க கேட்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது கேட்டுதான் வாங்கிக்கணும்னு தெரியாது. நமக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு, 6வது அறிவு இருக்கு, அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க அதுகெல்லாம் கேட்காது. ஆனா என்னாச்சுன்னா, தே ட்ரஸ்ட் இன் காட். தி என்டையர் கிரியேஷன் தே ட்ரஸ்ட் இன் காட். சிம்பிளி தே ட்ரஸ்ட். ஒரு நம்பிக்கையோட அவங்க அந்த அந்த பேர்ட்ஸு, அந்த பூக்கள் அதெல்லாம் இருக்கு. முளைச்சா பூப்போம், பூத்தா விதை வரும், விதை வந்தா ஒரு செடி வரும். இப்படி அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அதை அவங்க அதை சரியா செய்யறாங்க. ஆல் பேஸ்ட் ஆன் த ட்ரஸ்ட் இன் காட். அந்த எக்ஸாம்பிளை தான் அங்க சொல்லிட்டு நமக்கு சொல்றாரு. அது மாதிரி நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடி அவருடைய நீதியை தேடினீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம சரியா விளங்கிக்கணும். ஏதோ ஒரு மகிழ்ச்சியா ஒரு வெல்னஸ் நமக்குள்ள ஒரு எல்லாம் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் கர்த்தருடைய ராஜ்யம்னு நம்ம நினைக்க கூடாது. அது எதுல நமக்கு இருக்குன்னு சொன்னா நீதியிலையும் சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் இருக்கிறது. அது எல்லாம் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற இந்த வரங்களினாலே நமக்கு அது சந்தோஷத்தை தருகிறது. இந்த சந்தோஷம்தான் கர்த்தருடைய ராஜ்யம். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம இன்னும் கட்டணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா இது என்ன? நம்ம இந்த அனுபவங்களை நமக்குள்ள இருந்தும் மற்றவர்களுக்கும் நம்ம அதை கடத்தி செல்ல வேண்டும். இது நீதி. இப்ப நியாயம், ரைச்சியஸ்னஸ் பத்தி பார்த்துட்டோம். வாட் இஸ் ஜஸ்டிஸ்? ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும்னா, ஜஸ்டிஸ் இஸ் டூயிங் வாட் இஸ் ரைட். இஸ் டூயிங் வாட் இஸ் ரைட். ஓகே. ரைச்சியஸ்னஸ் இஸ் பீயிங் வாட் இஸ் ரைட். சரின்றது எதுன்றது முதலாவது நமக்கு தெரியும். எல்லா தீய நோக்கமும் பாவமா, தீதான செயல் எல்லாம் பாவம் இல்லையா? அப்போ சரியானது நன்மையானது எது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதன்படி வாழ்வதும் அதன்படி நாமே அதன்படியாய் நிலைத்திருப்பதும் தான் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ். ஸோ இதையும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த நீதியே நாம் இப்படி நீதி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். நிறைய பேர் சொல்லி கேட்பாங்க, ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சும்மா கேட்குறீங்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு சும்மா. ஒரு சிலர் இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ ஐயோ நீ ரட்சிக்கப்படலையா, ஐயோ நீ பாவி அப்படின்னு பப்ளிக்கா எல்லாரும் முன்னாலையும் கூட சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி நாட் அ ரைட் வே, ரைட் மெத்தட். அதனால அவங்க சிலருக்கு என்னன்னா, நான் நான் எதுக்கு ரட்சிக்கப்படணும்? பாவி ரட்சிக்கப்படணும். நான் பாவமே செய்யறதில்ல, நான் நன்மை தான் செய்யறேன், யாருக்கும் தீங்கு பண்றது இல்லை, யாரையும் நான் தவறா நினைக்கிறது இல்லை, பிரியாண எனக்கு எதுக்கு ரட்சிப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய சிலர் உண்டு. நமக்கு வேதத்துல அதுக்கு நல்ல பதில் இருக்கு இல்லையா? நாம ஒவ்வொருவருமே பாவத்துல பிறந்தவர்களா இருக்கிறோம். ஜென்ம பாவம் நம்மத்துல உண்டு, பாவ சுபாவம் நம்ம இடத்துல உண்டு. எதெல்லாம் பாவம்னு முதல்ல தெரியணும். உலகளவுல இப்படி மேலாட்டமா இது பாவம் அது பாவம்னு நினைச்சிட்டு நம்ம அதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு இருப்போம். பட் நமக்குள்ள இருக்கிற தாட் லெவல்ல என்னென்ன இருக்கு, ஆக்ஷன்ல என்னென்ன இருக்கு, வேர்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் நாம எவ்வளவு பாவின்னு சொல்லுவோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து ஒருவனும் பாவம் செய்யாதவன் இல்லைன்னு தான் வேதத்துல நம்ம வாசிக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள்ன்றதுனால நம்ம எல்லாருக்குமே ரட்சிப்பு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நீதியா நடக்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு அவசியம் இல்லை. அது தவறு. நீதி ரட்சிப்பை கொண்டு வராது. ரட்சிக்கப்பட்டவர்களிடத்துலதான் நீதியே காண்பிக்கப்படும்.
நீதி யார்கிட்ட விளங்கும், நீதி யார்கிட்ட வெளிப்படும்னா ரட்சிக்கப்பட்டவர்களிடத்துல அது வெளிப்படும். இப்ப அத்தனை பேர் விளையாண்டாங்க, ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து அங்க ஆண்டவரை துதிச்சாங்க. அந்த 5 6 பேருக்கு தான் ஆண்டவரை பற்றி தெரியும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு தெரியும். அதுல ஐக்கியத்தோடு செய்யணும். எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த இன்க்ளூசிவ்னஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து துதித்தாங்க. அது ரொம்ப அருமையான கர்த்தர் பரலோகம் மகிழ்ந்திருக்கும். சோ அதுதான் கர்த்தர் விரும்புறார். சரியா? அது அது அந்த நீதி எப்போ வரும்னா ரட்சிக்கப்பட்டவர் இருந்தாதான் அது வரும். இப்ப இந்த செகண்ட் வேர்ஸ் எடுத்தீங்கன்னா இதுல முக்கியமா சொல்ற 2 காரியம். ஒன்று, ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டியதும், இரண்டாவது பொல்லாப்பை செய்யாதிருக்கும்படியாகவும். ஒன்னு செய்கின்றாரு, ஒன்னு செய்யாதேங்கிறாரு. இந்த 2 கட்டளையை இங்க டூ அண்ட் டோன்ட், இது 2யும் இங்க பாக்குறோம். என்னது அது? ஓய்வு நாள், சாபத். இது யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளை அனுசரிப்பதில் மிகவும் சிரத்தையாய் இருப்பார்கள். பிரயாணம் கூட செய்யக்கூடாது. அப்படியே அது புதிய ஏற்பாட்டு பரிசேயர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, அதான் 10 கட்டளைன்னா இவங்க 600க்கு மேல ஒரு குட்டி குட்டி கட்டளை வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீ பிரயாணம் பண்ணலாம் இப்படின்னெல்லாம் அவங்க ஒன்று வச்சிருக்காங்க. எப்படி ஒவ்வொன்றுக்கும் சப் சப் சப்னு ஏபிசின்னு அவங்க கீழே நிறைய குட்டி குட்டி கட்டளைகளை அவங்களே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஓய்வு நாளை நாம் அனுசரிக்கிறது அந்த அன்றைக்கு அன்றைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு, குறிப்பா யூத ஜனங்களுக்கு, ஏன்னா அது யூத ஜனங்களுக்கு தானே ஆண்டவர் கொடுத்தாரு. யூத ஜனங்களுக்கு இந்த ஓய்வு நாளை பற்றியும் அதை எப்படி அனுசரிக்கணும், அந்த நாள்ல என்னென்ன முறைமைகளை செய்யணும், அவங்க என்னென்ன பண்டிகைகளை கொண்டாடணும், இதெல்லாம் முழுக்க விளக்கி சொன்னது யூத ஜனங்களுக்கு. மோசே காலத்துல இருந்து அவர்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அது அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையாய் கர்த்தர் செய்தார். அவர்களோடு செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு சொன்னா என்னன்னா, உடன்படிக்கை என்பது ஒரு உறவை காட்டுகிறது. ஒரு லிவிங் லைவ். இட்ஸ் நாட் அ பேப்பர் கான்ட்ராக்ட், இட் இஸ் அ லைவ் கான்ட்ராக்ட். ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் நமக்கு வைத்திருக்கிற ஒரு உறவை காட்டுகிற ஒரு உடன்படிக்கை. அப்ப அவர்களுக்கு ஒன் ஆஃப் த வே அந்த உடன்படிக்கை, அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் காட்டுறது எப்படி, இந்த ஓய்வு நாளை அவர்கள் அனுசரிக்கும் போகுது. அப்பதான் அது அவங்க காட்டுறாங்க. புதிய ஏற்பாட்டுல நாம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். ஓய்வு நாள் பற்றியும் நம்ம நிறைய விளக்கங்களை பார்த்திருக்கோம். கர்த்தரை எப்படி அதை அனுசரித்தார், எதெல்லாம் அனுசரிக்கலாம், செய்யலாம், எப்படி நமக்கு தான் ஓய்வு நாள், ஓய்வு நாளுக்காக நாம அல்ல அதுன்றதெல்லாம் நல்ல விளக்கி அங்க பேசியிருக்காரு. அப்போ இதுல நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல அது கம்பல்சரியா அது ஒரு கட்டளை, அதற்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற விதமா அது இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல எப்படி அப்படின்னு சொன்னா, நீ இந்த கட்டளைய கீழ்ப்படியறது கர்த்தரை நீ நேசிப்பதினால் கர்த்தரைக்கு கீழ்ப்படுகிறாய். பயத்தோடையோ இல்லது ஒரு அடிமைத்தனத்தாட்ட ஒரு கம்பல்ஷனோட அது செய்யறதல்ல. யூ அபைட் இன் காட்ஸ் வேர்ட், யூ அபைட் இன் காட்ஸ் கமாண்ட்ஸ் பிகாஸ் யூ லவ் ஹிம். இதைத்தான் நம்ம அங்க ரொம்ப தெளிவா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்கு அதை சொல்வதை பார்க்கிறோம். சோ கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உறவு மெயின்டைன் பண்றது, அத நீதியா நியாயமா வாழ்றது, இதற்கெல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அதிக முக்கியமாய் நாம் இந்த நாட்கள்ல பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு யூதர்களுக்கு 2 அடையாளத்தை வச்சிருந்தார். ஒண்ணு அந்த சாபத், அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. ஓய்வு நாளை அனுசரிப்பதை பற்றி வெகு தெளிவாய் அதுல பேசியிருந்தார். அடுத்தது
இதே 58ஆம் அதிகாரத்துல அதை பற்றி நாம் வாசிப்போம். அடுத்ததா வந்து அந்த விருத்த சேதனம், இதுவும் ஒரு அடையாளமாய் வைத்திருந்தார். இன்றைக்கும் அந்த ஓய்வு நாளில யூதர்கள் அதை எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, பிரயாணம் பண்ண மாட்டாங்க, ஜெபிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி ஒரு ஒரு விதமாய் அதை அனுசரிப்பார்கள். ஆனா அதுலயும் அவங்க மீறி மீறி நடந்தத நம்ம எல்லா சின்ன தீர்க்கதரிசிகளா நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறத பார்த்தோம். சோ இந்த கட்டளையுமே ஒரு லூப் ஹோல் இருக்கும். தேர் வில் பி அ ஸ்மால் லூப் ஹோல், ஒரு லீனியன்சி, ஒரு அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி இருந்தாங்க. சரி, இப்ப அது நமக்கு முக்கியமில்லை. இன்னைக்கு இந்த முதல் 2 வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற காரியம், கர்த்தர் நமக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிற அந்த கீழ்ப்படிதலோடு விசுவாசத்தோடு நாம நியாயத்தோடும் நீதியோடும் பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதான். அந்த ஓய்வு நாளை அனுசரிக்கணும்ன்றத புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர்கள் அனுசரிக்க விதமாய் நாம் அனுசரிக்க வேண்டியதில்லை. நாம் விசுவாசத்தோடு அன்போடு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். அதுல நாம எப்படி இருக்கணும்னு கர்த்தர் நம்மை நடத்துகிறாரோ அப்படி நம்ம நடக்கலாம். அந்த ஓய்வு நாளை வந்து கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியங்களை, பொல்லாப்பை விட்டு விலகி நடக்கிற ஒரு காரியமாய் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற நேரங்களா இருக்கணும். நமக்கு ஒரு நாள் மாத்திரம் ஓய்வு நாள் அல்ல, நாம எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாட்களாய், கர்த்தருடைய நாளாய் நாம் நினைத்து நாம் நம்முடைய காரியங்களை செய்கிற அழைக்கப்பட்டிருக்கோம். சரி, 3வது வசனம். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. இப்ப இங்க 2 குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி இந்த 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஒன்றை ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று யூனெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை கொஞ்சம் நம்ம விவரமா பார்த்தோம். இந்த யூதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் ரிச்சுவல்ஸ்லையும் அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தையும் மிகவும் என்ன சொல்றது, அதிகமாய் கடைபிடிக்கிறவர்களாகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. அதனாலதான் மேசியாவையே அவர்களால கண்டுபிடிச்சிக்க முடியல, மேசியாவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் டோட்டலா டிஃபரெண்டா வராரு. அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் வேற, ஆனா இவர் வேற மாதிரி வராரு. அதனால அவர்களால அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது. எதுலேயுமே இந்த மாதிரி பாரம்பரியத்திலையும் ரிச்சுவல்ஸ்லையும் நாம் என்ன ஆயிடக்கூடாது, உள்ள டீப்பா போயிடக்கூடாது. கிறிஸ்டியானிட்டியில ரிச்சுவலே கிடையாது. இதுதான் முக்கியம், எதை செய்யணும், இதை செஞ்சாதான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் அன்பின் அடிப்படை, எல்லாமே அன்பின் அடிப்படை. கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரு, நான் இதை செய்யறது நான் கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுவேனா, கர்த்தருக்கு இது பிடிக்குமா, இதுதான் நம்முடைய ரூல். வேற மற்றபடி இதெல்லாம் பாரம்பரியமா செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால இதை செய்யணும், இந்த நாளில் செய்யணும், இந்த நேரத்துல செய்யணும், அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இப்ப இங்க பாக்குறோம், இந்த அந்நிய புத்திரன் அப்படின்னும் போது ஃபாரினர்ஸ். அப்படின்னா யார் அந்த ஃபாரினர்ஸ்? நீங்களும் நானும் தான். ஏன்னா தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் தேசத்துல பிறக்கும்படியாய் பிதாவானவர் செய்தார். இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆதி நாட்களிலிருந்து தெரிந்து கொண்டார். அதாவது அவர் தெரிந்து கொண்ட அவர் குறித்த தேசம், ஆபிரகாமை மெசபத்தோமியா என்கிற ஒரு பகுதி, இன்னைக்கு ஈரான் ஈராக் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து இங்க அழைத்து வந்தார். இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த தேசத்துக்குமான அந்த தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். இங்கதான் யாரு, எந்த மக்கள் இந்த இடத்துல வாழணும்னு அவர் நிர்ணயிச்சிருந்தாரு. இங்க இருந்த அந்த குடிமக்கள்
ராட்சத புத்திரர்களாய் இருந்தார்கள், அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டு அவர்களை அந்த இடத்த நீ ஆக்கிரமிச்சு அங்க உன்னுடைய கோத்திரத்தார் 12 கோத்திரத்தாரும் இங்க தங்கும்படியாக அவரே அலாட்மெண்ட் எல்லாம் பண்ணி எவ்வளவு அழகா அதெல்லாம் கொண்டு வர்றாரு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற சென்சஸ், இந்த பவுண்டரி, இதெல்லாமே அவர் அன்னைக்கே செஞ்சிருக்காரு. செய்து இங்க இருக்கிற இவங்கள இந்த இடத்துல, இந்த ஆசீர்வாதமான இடத்துல இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காரு. அப்ப இந்த யூதர்கள் தான் ஃபர்ஸ்ட் சோசன் பீப்புள் ஆஃப் காட். இதை நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இஸ்ரேல் இஸ் தி சோசன் நேஷன் ஆஃப் காட். ஒய் இஸ்ரேல்? ஒய் நாட் இந்தியா? தெரியாது. ஏன்னு தெரியாது. இஸ்ரேல்ல ஏதோ விசேஷம் இருக்கிறதுனால இஸ்ரேலா? அந்த ஜனங்களுக்கு ஏதோ 2 பெரிய கொம்பு இருக்கிறதுனால இஸ்ரேலா? இல்லவே இல்லை. திஸ் தி சாய்ஸ் ஆஃப் காட். அவருடைய ஞானத்தை, அவருடைய செயல்பாட்டை யாருமே கேள்வி கேட்க முடியாது, யாருக்கும் புரியாது. யோபு அப்படியெல்லாம் செய்ய முயற்சி கடைசியில சரண்டர் ஆயிட்டாரு இல்லையா? ஏன்னா இதுக்கு மேல என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது சாமி அப்படின்ட்டு நீ சர்வ வல்லவர்னு அறிக்கை செய்தார். அதுதான் நாம யாராலையும் அதை முயற்சிக்க முடியாது. ஏன்னா அது காட்ஸ் சாய்ஸ். நீ ப்ரீடிஸ்டைன்டு, ப்ரீடிட்டர்மின்டு. சோ அந்த இஸ்ரேல் தேசத்தார இல்லாத மற்ற எல்லாருமே, இந்த யூதர்னு பேர் ரொம்ப பின்னாலதான் வந்தது. அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தார், யூதேயா மக்கள், மேல வடபுறத்துல இருக்கிற இஸ்ரேல் மக்கள், அப்படிதான் அந்த மொத்தமா சொல்லப்பட்டாங்க. அந்த இஸ்ரேல் தேசத்து மக்கள் இல்லாத மற்றவர்கள் அவர்களுக்கு ஃபாரினர்ஸ். இப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள் வணங்கின தெய்வம் யெகோவா. ஆபிரகாம் யெகோவாவுக்கு அவர் கேட்கிறாருல, நீர் யார் அப்படின்னே கேட்கிறாருல. மோசேயும் கேட்கிறாரு, எல்லாரும் கேட்கிறாங்க. ஏன்னா அந்த கடவுள் யார் தெரியல. அவர்கள் அவர்களுக்கு பெயரிடுறாங்க. அவங்க செய்யறதை பொறுத்து பெயரிடுறாங்க. யெகோவா நிசி, என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க அவருக்கு பெயரிடுகிறார்கள். அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது அவர்கள் பெயரிடுகிறார்கள். அந்த தெய்வத்தை வணங்காத மற்றவர்கள் எல்லாரும் ஃபாரினர்ஸ். அந்த தெய்வத்தை வணங்குகிற கர்த்தரை சேர்ந்த அந்நியபுத்திரர், அந்த அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு வணங்குகிற மக்கள் முதலாவது பவுல் காலம் வரைக்குமே, எப்படி அவங்களுடைய பவுல் காலம் வரைக்கும் இல்ல, இன்னைக்கு வரைக்குமே, ஈவன் டுடே அவர்களுடைய இது என்ன அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயா, நீ யெகோவாவை வணங்குகிற அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல நீ இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொண்டா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்னா முதல்ல யூதனாய் மாறணும். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். நான் 2 அடையாளம் சொன்னேன் இல்லையா? ஒன்னு சாபத்து, ஒன்னு விருத்த சேதனம். இதை உடைக்கத்தான் கர்த்தர் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இந்த 18ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன், 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த பொண்ண, அந்த லேடிய அவர் சுகப்படுத்துறார். ஓய்வு நாள்ல சுகப்படுத்துவார், ஆலயத்திலேயே சுகப்படுத்துவார். இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளேன்னு அந்த அந்த ஒரு கான்செப்ட அவங்களுக்கு உடைத்து அது விளக்குறதற்காக தான் இயேசு கிறிஸ்து அதை செய்தார். இப்போ நமக்கு இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மற்றவர்களுக்குமே என்ன ஒரு விளக்கம்னா, we are all foreigners according to the Jews. ஸோ அவங்க அந்த பவுல் காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. பவுலே அப்படிதான் இருந்தார். அதனாலதான் அவர் போய் என்ன பண்ணாரு, வைராக்கியமா அந்த
யூத மதத்தினுடைய வெறி வெறி கொள்கையோடு போய் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள். ஏன்னா ஒன்ஸ் யூ பிகம் அ கிறிஸ்டியன் யூ டோன்ட் ஃபாலோ ஜுடேயிசம். அவங்க சொல்ற இதெல்லாம் வெறும் ரிச்சுவல், அதுல ஒரு அர்த்தம் இல்லைங்கிறது யூ அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் யூ ஹாவ் த லிவிங் காட் அண்ட் த லிவிங் வேர்ட். அதனால என்ன ஆயிடுது, உன் வாழ்க்கையே மாறிடுது. அப்படிப்பட்டவங்கள பவுல் போய் துன்புறுத்தி கொலையும் கூட செய்ய போயிட்டார். வீடுகளுக்குள்ளே புகுந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கூட துன்புறுத்தி இருக்கிறார். ஆனா அவரை சந்தித்த பிறகு, அவரையே ஆண்டவர் சந்தித்த பிறகு, அவர் யார் என்று இவர் புரிந்து கொண்ட பிறகு ஒரு உள்ளத்துல ஒரு மாற்றம். அந்த மாற்றம் தான் பவுலை என்ன செய்ய வச்சுச்சு, இப்படி ஊறி போயிருக்கிற யூதர்களுக்கு விளக்கும்படியாக செய்ய வைத்தது. இது பவுலுக்கு நேர்ந்த அனுபவம். பேதுரு பேதுருவும் பவுலாவது நல்ல படித்தறிந்த யூதன், பேதுரு படிப்பறிவில்லாத யூதன். அவன் யூதர்களோட அந்த யூத பழக்கத்தோடே தான் ஊறி போனான். ஒரு சூழ்நிலை வருது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல. அங்க என்ன பார்க்கிறோம், கொர்னேலியஸ் அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும்படியான அழைப்பு அழைப்பு வர்றதுக்குள்ளேயே பேதுருவை ஆண்டவர் ரெடி பண்றாரு. ஏன்னா பேதுரு தான் அங்க போறாரு. அந்த பேதுருவை அழைக்கிறதுக்கு அந்த 2 மனுஷர் வர்றதுக்குள்ளேயே மேல் மொயிட்ல என்ன பண்றாரு, ஒரு காட்சியை காண்பித்து அந்த அவருடைய மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட உடைக்கிறாரு. இதுதான் சிந்தனையின் சிறையிருப்பு. நம்ம ஊறி போயிருக்கோம், அந்த பாரம்பரியத்திலே ஊறி போயிருக்கிறோம். இதெல்லாம் தான் செய்வோம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம். இது நமக்கு ஊறி இருக்கிற ஒரு காரியம். ஆனா அதை உடைக்கணும்னு தான் அவர் அங்க ஒரு பெரிய துப்பட்டியை காமிச்சு எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு போதிக்கிறார். அதுலயே குழம்பி போய் வெளியே அவரே ஒரு டிரான்ஸ்ல தான் போயிருப்பார். கீழே போனா கரெக்டா 2 பேர் வராங்க. வந்தா எங்க வர சொல்றாங்க, அந்த ரோமன் சோல்ஜருக்கு வர சொல்ற. இஸ் அ ஃபாரினர். அங்க போய் பேசி கடைசியில அங்க பேப்டிசமே நடந்துச்சு. அங்க ஹோலி ஸ்பிரிட் எல்லா காரியமும் அங்க நடந்ததை நாம் பார்க்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு தெளிவாலாம் பேசிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் அவரை கமிஷன் கொடுத்து 3 தடவை கேட்டு நேசிக்கிறையா நேசிக்கிறையான்னு கேட்டு பொறுப்பெல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகு, பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, அவர் ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு முறை கலிலேயர் யூதர்களோடு அவர் சாப்பிட்டு இருக்கிறார். அப்ப யூதர் இல்லாத அந்த கலிலேயர்கள் வர்றாங்க. அவர்களுக்கு வடப்பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சமாரியர்கள், கலீல் அந்த ஏரியாவை பொறுத்தவங்க. ஏன்னா அவங்க வணங்குற தெய்வங்களே வேறையா இருந்தது. அவர்கள் இவர்களோட வரும்போது, ஆனா அவங்க வந்தவங்க கிறிஸ்தவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பட் தே ஆர் நாட் ஃப்ரம் ஜுடேயா. இங்க சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க வந்த உடனே இவர் எழுந்திரிச்சிடுறாரு. அவங்க உட்காந்தானே எழுந்திரிச்சிடுறாரு. இப்படி எந்த அளவுக்கு ஊறி இருக்கிறார் பாத்தீங்களா. ஆண்டவரே காட்சியை கொடுத்து, ஆண்டவரே அவருக்கு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாலும் அப்படி உடனே ரியாக்ட் பண்றார். அதை பவுல் கண்டிக்கிறார். கலாத்தியர்ல இருக்க அந்த சம்பவம், பவுல் அதை கண்டிக்கிறார். இப்படி நாம நம்மிடத்திலும் அதிகமான இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் உண்டு. நாமே ஒரு சிலரை நம்ம மக்களாகவும் ஒரு சிலரை அந்நியராகவும் நாம பிரிக்கிறது பல நிலைகளிலே உண்டு. நல்லா உட்கார்ந்து யோசிக்கணும். இது கர்த்தருக்கு பிரியமே இல்லாத காரியம். இந்த வசனத்துல அப்படி சொல்லானாக. ஏன்னா அவங்க அது இந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்றத சொல்றாரு. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, என்னை இவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, என்னை இந்த ஊழியத்துல என்னோட நம்ப மாட்டாங்க,
இப்படி நடக்குது இல்லை இன்னைக்கு. இப்படிப்பட்ட இதுக்குள்ளேயே இருக்கிறவங்கள தான் வச்சுக்கணும், இதுக்குள்ளேயே இருக்கிறவங்களோட தான் நம்ம எல்லாம் செய்யணும். இது இல்லாத மக்கள்கிட்ட நம்ம போகக்கூடாது, அவங்கள சேர்த்துக்க கூடாது. எல்லா நிலைகளிலும் இதை நாம் கண்கூடா இன்றைக்கு பார்க்கிறோம். பட்ட வெளிச்சமா இருக்கு. ஒரே ரோட்ல ரெண்டு கோயில் இருக்கு. இது ஒரு கம்யூனிட்டிக்குள்ள கோயில், அது ஒரு கம்யூனிட்டிக்குள்ள கோயில். கம்யூனிட்டி, ரேஸ், ரிலிஜனு, ஊரு, அப்புறம் கலரு, படிப்பு, எதுதான் இல்லை. எதையாவது வச்சு நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோமே ஒழிய இன்க்ளூட் பண்ற ஒரு ஆட்டிடியூடே நம்ம கிட்ட இல்லை. ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆட்டிடியூடே நமக்கு இல்லை. ஏன் இன்னைக்கு வந்து அஹ், அஹ், இந்த பிசிக்கலி மென்டலி சேலஞ்ச் கஷ்டப்படுறாங்க? நம்ம கேள்விப்படுறோம், இந்த மாதிரி ஒரு அசைலத்துல கொண்டு போய் விட்டாங்க. மென்டலி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் உள்ளவங்க, அவங்க தான் ட்ரீட்மெண்ட்ல சரியாவாங்க. ரொம்ப ஜெனட்டிக்கா இருக்கிறவங்கள வந்து மாற்ற முடியாது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிரும். அந்த மென்டலி அசைலத்திலிருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த மக்களை குடும்பத்தார் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என் வீட்டுக்கே வர வேண்டாம், அவங்கள அனுப்பியாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஒதுக்கிடுறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூடிங் பிரின்சிபல்ஸ். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் அது ஏன் எதுக்குன்னு எல்லாரும் கம்யூனிட்டியில கேட்பாங்க, பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, சபையில கேட்பாங்க. அப்புறம் இதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கும், ஷேர் பண்ண வேண்டி இருக்கும். வேண்டாம், ஒதுக்கிடுங்க. ஒதுக்குறதுல நமக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார் சேர்த்துக்கும். இது ஒண்ணு, ஃபாரினர்ஸ் ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக, அன்றைக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இன்றைக்கும் இருக்கு, இன்றையும் உண்டு. அன்றைக்கு இருந்தது, அதுல முக்கியமா சொல்லப்படுறது யூனக்ஸ். இந்த யூனக்ஸ்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள எல்லாம் சமுதாயம் ஒதுக்கி வைத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது அன்னகர்களாய் மூன்று விதத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஒன்று, உம், பிறப்பிலேயே அவர்கள் அன்னகர்களாய் பிறந்தவர்கள். ஜெனட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பர்த் டிஃபெக்டா அவங்க பிறந்திருக்காங்க. இன்னும் மற்றொன்று, வாலண்டரியா இவர்களே வில்லிங்கா வாலண்டரியா அவங்களுடைய செக்ஸை மாற்றிக்கிறது அல்லது அதற்கான சில மெடிக்கல் ஆபரேஷன்ஸ் செய்து அன்னகர்களாய் மாறிவிடுவது. மூன்றாவதா, ஃபோர்ஸபிள் இந்த காஸ்ட்ரேஷன். அவங்க ஃபோர்ஸபிளா அவங்க வந்து செய்வாங்க. அன்னைக்கு வந்து கிரஷிங் அண்ட் கட்டிங், அந்த மெத்தட்ஸ், அப்படியாக அவர்களை அன்னகர்களாய் மாற்றிவிடும். அன்றிருந்த ஒரு பழக்கம், இந்த அன்னகர்கள் அதிகமாய் அன்றைக்கு இருந்ததுக்கு காரணம், அப்படி பிறந்தவர்கள் இல்லை, சிறைப்பிடித்து கொண்டுட்டு போறாங்க இல்லையா? எந்த ராஜா சிறைப்பிடித்து கொண்டுட்டு போனாலும் அங்க இருக்கிற ஆண் மக்களை இவ்விதமாய் செய்து விடுவார்கள். ஏன்னா அவங்க நாட்டு பெண்களோடு இவர்கள் கலந்து விடக்கூடாது, இவங்க ஒரு புதிய ஜாதியை உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர்களை அந்த மாதிரி செய்து விடுவார். அதிலும் குறிப்பாக யாரு ரொம்ப வைராக்கியமா, யாரு ரொம்ப ஸ்பெஷலா, சில பேர் மேல அவங்களுக்கு கண்ணு இருக்கும் இல்லையா, அவர்களை எல்லாம் அப்படி செய்யும். இதுல தப்பிச்சது யோசேப்பு. அதே மாதிரி மாட்டிக்கிட்டது தானியேலும் அவருடைய நண்பர்கள். அவர்களெல்லாம் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். எங்க? நேபுகாத் நேச்சாரா, வெரி ஸ்பெஷல் பீப்புள் அவங்க எல்லாம். அதனால அவங்களுக்கு, ஆனா பாருங்க, வெளிய நாட்டுல கொண்டுட்டு போய் இந்த இன்னைக்கு இருக்கிற பையங்க, இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்கல்ல, ஏன் என்ன பெத்தீங்க?
எனக்கு என்ன, நான் என்ன செஞ்சேன், எனக்கே இந்த ஒரு இது கஷ்டம் வரணும், நான் ஏன் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும், நான் ஏன் இந்த பாடுபடணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. தானியேலு அவ்வளோ ஒரு ஹாப்பியா டேலண்டட் பாயா, ஒரு 17 இயர்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு +2 படிச்சிருப்பாரா? இன்னைக்கு இருக்கிற +2 படிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பையன் அங்க போய் புது இடம், கைதி, புது மொழி, புது பேரு, புது படிப்பு, இவன் சம்மந்தமில்லாத படிப்புகளை படிக்க வச்சு அந்த நாட்டு ராஜாவுடைய அந்த வரலாறு, அவங்களுடைய கலாச்சாரம், இதையெல்லாம் படித்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு அங்க வேற ஒரு பொறுப்பை கொடுத்து, ஆனா எல்லா சூழ்நிலையிலும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம்னு நம்பி ஜெபம் பண்றதுலயும் தவறல, அவரை நம்புவதிலும் அவர் குறை வைக்கல, அவர் கொடுத்த வேலைகள்லையும் பொறுப்புகளையும் ஒரு தப்பு இல்லாம, ஒரு குறை கண்டுபிடிக்க முடியாதபடி சிறந்த விதத்துல வாழ்ந்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஜெம் ஆஃப் அ கேரக்டர் பாருங்க. அதற்கு பின்பும் தன் ஜனங்களை குறித்த ஒரு பாரம். வேதத்தை எடுத்து வாசிச்சிருக்காரு, எரேமியா புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்திருக்காரு. எரேமியா புஸ்தக சுருள்ல தான் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, 70 வருஷம் சிறையிருப்புக்கு அப்புறம் அவங்க திரும்ப எருசலேமுக்கு வருவாங்கன்னு அவங்க அந்த காலகட்டத்தை அதுல வாசிச்சிருக்காரு. வாசிச்ச உடனே தான் இவருக்கு இந்த காலகட்டம் நெருங்குதே, என் ஜனங்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அவருக்கு தரிசனம் கிடைக்குது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஜெபிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு மற்றவங்களுக்காக. ஒரு நாளாவது என்னை ஏன் சாமி இப்படி கொண்டு வந்தீங்க, எனக்கு ஏன் இது நடக்குது, ஏன் இந்த பாடு எனக்கு, நான் என்ன தப்பு செஞ்சேன், உங்களுக்கு ஒரு அன்பே இல்லையா, நீங்க ஏன் எனக்கு இப்படி அனுப்பிச்சீங்க, ஒரு நாள் கேட்கலையே. இது இதுதான் அன்பின் அடையாளம். அக்செப்டிங், சப்மிட்டிங், சரண்டரிங் டு த வில் ஆஃப் காட், டு த லவ் ஆஃப் காட். அப்படியா அவர் அங்கு வாழ்ந்து அருமையான ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர். சரி, இந்த அன்னகர்களை பொதுவாக எல்லா பேலஸ் ஒர்க்கர்ஸும் அன்னகர்கள் தான். அதுலதான் யோசேப்பு தப்பிச்சிட்டாருன்னு சொன்னேன். ஒரு சில அக்கவுண்ட் சொல்லுது போத்திபார் அன்னகர்னு. போத்திபார் ஒரு யுவனக்குங்கிறாங்க, தெரியாது. பட் எனிவே ஜோசப் வாஸ் நாட் மேட், நமக்கு நல்லா தெரியும். he got married, he both 2 children. இவங்க எல்லாரையும் இந்த மாதிரி செய்துட்டு இவங்களை அங்க முக்கியமான எல்லா விதமான வேலைகளையும் செய்ய வைப்பார்கள். ஆனா சமுதாயம் அவர்களை ஒதுக்கிடும், அவர்களை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்டவங்க சபைக்குள்ள வந்தா நீங்க என்ன செய்வீங்க, நாம என்ன செய்வோம்? நான் பக்கத்துல உட்கார்றாங்கன்னு வைங்க, என்ன செய்வீங்க? எப்படியாவது நெளிஞ்சு கிழிஞ்சு குனிஞ்சு நிமிர்ந்து தப்பிச்சு இடத்த மாத்தி ஓடிடும் இல்லையா? ஏன்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு அவர்ஷன், நமக்கு ஒரு பயம், தேவையில்லாத ஒரு ஃபியர். தேவையில்லையா இருக்கான்னு தெரியாது, பட் அதுதான். அது அந்த அளவுக்கு நமக்கு எப்படி இருக்குது அந்த எக்ஸ்க்ளூஷன். ஆனா அவர்களுக்கென்று ஆண்டவர் அதாவது நான் யாரை பத்தி சொல்றேன்னா, இந்த ஃபோர்ஸபிளா பண்ணவங்களை பற்றியும் பிறந்த டிஃபெக்ட்ல இருக்கிறவர்களுக்காக பற்றி தான் நான் பேசுறேன். வாலண்டரியா இவங்களே துணிகரமா செய்துக்கிறாங்களா அவங்கள பற்றி நான் பேசல. இப்படிப்பட்டவர்களுக்காக பேசும்போது கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர்களுக்கு நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
அதை நாம எப்பவும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் தங்களை இப்படி பெருசா சொல்லிக்கிறாங்களே, இந்த யூதர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நாளில யூதர்கள்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளேயே 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க யூதர்கள். அதுல முதல் டைப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அரேடியா, அரேடியாங்கிற பேரு. அவங்கதான் ஆர்த்தடாக்சிக்கல் ஜூஸ். கர்த்தருக்கு பயந்தவங்க. ஆனா அந்த பழங்கால அந்த கலாச்சாரங்களையும் அந்த பழங்கால பண்டிகைகள், அந்த ஆசாரிப்பு கட்டளைகள், இதெல்லாம் அந்த முறைமைகள் எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு குரூப். இன்னொரு அடுத்த ஜூஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தத்தி. நம்ம தத்தின்னு திட்டுவாங்க பொதுவா. இது தத்தின்னு ஒரு குரூப். இவங்க வந்து மாடர்ன் ஜூஸ். இவங்க மிலிட்ரியில இருக்கிற ஜூஸ். மிலிட்டரியில இருக்கிற ஜூஸ். இந்த மிலிட்டரி எல்லாம் அந்த காலத்துல இல்லவே இல்லை. இந்த காலத்துல டெவலப் ஆனது அப்படிப்பட்ட மாடர்ன் ஜூஸ். மூணாவதா ஒரு குரூப் இருக்குது, மசாட்டி, மசாட்டிக் ஜூஸ். இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதறப்பட்டு ஓடின பல அந்நிய தேசங்களில் இருந்து அங்க பிறந்த அங்கிருக்கிற யூதர்கள், அங்கிருந்து இங்க எருசலேமுக்கு வந்த யூதர்கள். மசாட்டிக். அவங்க வந்து பல டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். உதாரணமா ட்ரெஸ்ஸிங்கே பார்த்தீங்கன்னா இங்க உள்ள டிபிக்கல் ஜூயிஷ் ட்ரெஸ் வேற, அவங்கள்ட்ட போடுற ட்ரெஸ், அவங்க அந்த தேசத்துல பிறந்து வளர்ந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அப்படிப்பட்ட ஜூஸ். ஃபைனலா இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிலோனி. ஹிலோனிங்கிற குரூப்பு. இவங்க வந்து எல்லா ட்ரெடிஷன்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இவர்களுக்கு என்ன ஒண்ணு வித்தியாசம்னு சொன்னா, அவங்க வந்து டூ நாட் ஒண்ணு போட்டிருக்கேன், எழுதியிருக்கேன். நான் எழுதுனதே எனக்கு ஆகல. சரி, இவங்களும் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்க. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு அடுத்த வாரம் சொல்றேன். ஹிலோனி, ஏன்னா நான் எழுதியிருக்கிறது எனக்கே வாங்கல. சரி, இப்படியாக 4 விதமான ஜூஸ் இருக்காங்க. அங்கேயே அவங்களுக்குள்ளேயே பிரிவினைகள் இருக்கு. 4 வித்தியாசமான ஜூஸ். ஏன்னா இதெல்லாம் உண்மையா தானே, வெளியில இருந்து வந்த ஜூஸ், அந்த கல்ச்சர்ல இருந்து வந்த யூதர்கள். இப்படி மிலிட்ரி ஜூஸ், மிலிட்ரியில இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா தான் இருக்கும். இன்னைக்குமே இராணுவத்துல இருந்து வந்தவங்க பட்டாளத்துக்காரங்கன்னா அவங்கள ஒரு வித்தியாசமா தான் அவங்கள பற்றி யோசிப்பாங்க. அடுத்தது ட்ரெடிஷ்னல் ஜூஸ், ஆர்த்தடாக்சிக்கல் ஜூஸ். இவங்க எல்லாம் இன்றைக்கும் நம்ம இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறவர்கள். இந்த யூனெக்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க, பாவம். ஆனா தேவர் ஆல் எய்தர் பார்ன் ஆர் ஃபோர்சிபிளி castrated people. அந்த ஆலயத்திலே செய்வதற்காக பணிபுரியும், அல்ல, அரண்மனையில பணிபுரிவதற்காக வேதத்துல நிறைய குறிப்பிட்ட பெயர்களோடையும் குறிப்பிட்டவர்களாக அநேக அண்டகர்களை பற்றி வாசிக்கிறோம். எஸ்தருக்கு ஒரு இன்சார்ஜா கவனிக்கிறதுக்கு ஹேகாய் அப்படிங்கிற ஒரு அன்னகர் இருந்தார். அது ராஜாவினுடைய அந்த புறத்தை பாதுகாக்குகிற மக்கள். ஏன்னா இவங்களால ஒரு டேஞ்சரும் வராதாங்க, அவங்கள நல்லா பாதுகாத்துக்குவாங்க. இப்போ ராஜாவுடைய என்ன விருப்பமோ அவங்களுக்கு சொல்லி அவங்கள செய்ய வைப்பாங்க. ஸோ அந்த ஹேரம்ம பாதுகாக்கிறதுக்கு ஏகாய் என்கிறது. அது மாதிரி நிறைய பேர்ல நம்ம பார்க்குறோம். குறிப்பா நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு, அவர் வந்து எப்படி அந்த யூனக், எத்தியோப்பியன் யூனக்கை போய் சந்திக்கிறதுக்காக அந்த இந்த யூனக்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்களேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த 3 விதமான நான் சொன்ன யூனக்ஸை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களை பற்றி அங்க சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு யூனக்குக்காக, இந்த எத்தியோப்பியன் யூனக்குக்காக பிலிப்பு செய்துட்டு இருந்த ஊழியத்தை எல்லாம் விட்டுட்டு நீ அங்கிருந்து கிளம்பி ஓடு, இந்த வனாந்திர வழியா மலை வழியா போ,
போய் அங்க பெகாசா வழியா தான் போக சொல்றாரு. போய் நீ சமாரியாவில் இருந்தாரு பிலிப்பு. கொஞ்சம் இஸ்ரேல் தேசத்தை எப்படி யோசிச்சு பாருங்க. அங்க இருக்க சமாரியா. இவர் இருந்து இங்க எருசலேம்ல இருந்து புறப்பட்டு எத்தியோப்பியாவுக்கு போயிட்டு இருக்காரு, இந்த சைடு போறாரு. அப்ப அங்கிருந்து ஓடி வர சொல்றாரு. ஏன்னா வேற வழி இல்லை, ஓடிதான் வரணும், வாகனம் இல்லை. ஆனா இவர் தேர்ல போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த உன்னத பலனை, எலியாவுக்கு கொடுத்த பலனை பிலிப்புக்கு கொடுத்து, எதுக்கு இந்த ஒரே ஒரு அண்டகன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது? ஏன்னா அவங்க உள்ள ஆண்டவரை பற்றிய தேடல்ல இருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் நன்மை உண்டு, ஒரு நன்மையும் குறைவுபடாது, அவருக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால அவர் தேடினது என்ன? இது யாரு எதை வாசிச்சாரு? இதே ஏசாயா 53 வாசிச்சுட்டு இருக்காரு. அங்க பார்த்தா தாசன் தாசன் போட்டிருக்கு. அவர் இத்தனை பாடெல்லாம் படுறாரு. இத்தனை பாடுபடுறதுக்கு யார் பாடுபடுற, யாரை பத்தி எழுதிட்டு இருக்கு அவருக்கு புரியல. என்னை பத்தி எழுதுறாரா, இல்ல வேற யாராவது ஒரு சர்வெண்ட்டை பத்தி எழுதுறாரா, இல்ல ஏசாயாவை பத்தியே அவர் எழுதிட்டு இருக்காரா அப்படின்னு அவர் கன்ஃபியூஷன்ல இருக்கிறத பார்த்து, இப்ப நீ என்ன வாசிக்கிற, நீ வாசிக்கிறப்போ உனக்கு ஏற்படுற உணர்வு, when you are in line with God. ஏன்னா அவன் ஒரு வைராக்கிய யூத மத, ஒருவேளை அவன் யூதனா கூட இருந்திருக்கலாம், வெளிநாட்டு யூதன். எருசலேம்ல பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க தான் வந்திருந்தான். அவன் உள்ள அதுல அவிதமாய் ஆண்டவரை தேடுகிறதுன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த சிக்னல் அவருக்கு கிடைச்சிருது. செல்போன்ல எப்படி கிடைக்குது அது மாதிரி அவர் அப்படியே அவனை கவனிச்சுட்டே இருக்காரு. இவன் தேவையை உடனே பூர்த்தி செய்யணும்னு சொல்லி பிலிப்பை வர வைக்கிறாரு. அன்னைக்கு அந்த யூனக்குக்கு செய்தவர் இன்றைக்கு நமக்கும் செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேடல் எப்படி இருக்கு? அதுக்கேற்ற விதமாக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அப்பொழுது அவர் தென்படுவார். அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் விளக்கி கொடுப்பார். அப்படி அவரை மக்கள் அன்னைக்கு யூதர்களை இவர்களை எல்லாம் எப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா, இம்பியோர் பீப்புள், தே ஆர் நாட் ஃபிட் டு சர்வ் இன் த டெம்பிள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஆனா கர்த்தர் எப்படி அதை மாத்துறாருன்னா, அவங்க சிம்பிள்ஸ் ஆஃப் பியூரிட்டி அண்ட் டிவோஷன் அப்படின்னு மாத்துறாரு. ஸோ அந்த யூனக்ஸை அவர் அந்த அளவுக்கு கவனிப்பதனால, கருதுவதினால, இந்த வசனத்துல என்னன்னு பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். இதை பாருங்க, நிறைய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல வச்சிருக்காரு. இந்த ஆசீர்வாதங்களை குறித்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், டைம் ஆயிடுச்சு. பட் யாரை ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலையோ, அந்த எக்ஸ்க்ளூடிங் பிரின்சிபல்ல வச்சிருக்காங்களோ, அவர்களை கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்தி அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இந்த இடத்துல, இந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு காரியம் என்னன்னா, காட் இஸ் இன் வாட்ச். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறதுங்கிறது எவ்வளவு உண்மை. அது நம்முடைய காரியங்களிலும் கர்த்தர் கருத்தாய் கவனிக்கிறார். நம்ம பேசுறத கவனித்து கேட்கிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறோம், கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். இப்ப கர்த்தருடைய மகிமைக்கான காரியங்களை நாம பேசும்போது அவர் பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். கர்த்தர் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அங்க இருக்கிற திரளான தேவதூதர்கள் மனிதராகிய நம்மை கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பெரிய இடத்த கொடுத்திருக்கிறாரு. இந்த மக்களுக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்திருக்கிறாரு, இவங்க என்ன செய்யறாங்க, நாம செய்யாததை இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எப்படியெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு சிசிடிவி இருந்தா நம்ம எப்படி நடந்துக்குவோம் யோசிங்க. நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம ஒவ்வொரு ரூம்ல தனிப்பட்ட நம்முடைய உள்ளத்துல ஒரு சிசிடிவி இருக்கு. அந்த சிசிடிவிக்கு நம்ம உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது,
he watches from above அப்படின்னு ஒரு மேல சிசிடிவி வச்சிருக்கான். அது மாதிரி நமக்கு மேல சிசிடிவி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் கவனிக்கிறாரு, பேசுறத கேட்கிறாரு. நம்ம தேடலுக்கு நமக்கு ஏற்படுற உணர்வுகளுக்கு உடனே பதில் கொடுக்கிறார். வேறுபட்ட ஆண்டவர், அந்த ஆண்டவருக்கு பிரியமாக அவருக்கேற்ற விதமாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அதிகாரத்துல ஒரு சில வசனங்களின் மூலமாக இன்றைய சமுதாயத்தில் இருக்கிற நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகள், மக்களை சேர்த்துக்கொள்ள முடியாத தன்மைகளை நாங்கள் பார்த்தோம். ஆனா நீர் ஆண்டவரே அவர்களையும் கொண்டு வாருங்கள், bring them in என்றுதான் நீர் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்குள்ளாக இவ்விதமான இந்த பிரிவினையின் கோட்பாடுகள், பிரிவினையின் ஊறிப்போன சம்பிரதாயங்கள் எங்களிலே இருக்குமாயின் ஒரு விசை கூட எங்களை மன்னியும் சுவாமி. அதை எடுத்து போட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக வெளிப்படையாக நாங்கள் அதை துணிந்து தைரியத்தோடு ஆண்டவரே நாங்கள் வாழ, நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய காத்துக்கொள்ளும்பா. எங்களுக்கு அந்த வைராக்கியம் வேணும், அந்த தைரியமும் வேணும். ஆண்டவரே கிருபத்தாங்க ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. அவங்களுடைய மன பிரச்சனைகள் ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற சரீர சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. நீர் தொட்டு உங்களுடைய சுகத்தை கட்டளையிடுங்க. சகோதரிக்கு கண்ட பிரச்சனை, இன்னொரு சகோதரிக்கு காலில் பிரச்சனை, இன்னொரு சகோதரிக்கு சரீரத்துல பிரச்சனை, எனக்கு இருக்கக்கூடிய சோர்வுகள், டயர்ட்னஸ் ஆண்டவரை எல்லாமே நீர் அறிவீர் சுவாமி. ஆனா கிருபையா இறங்கி எங்களுக்கு இவ்வளவு நேரம் மனதுல உற்சாகத்தையும் வைராக்கியத்தையும் தந்திருக்கிறவர் தொடர்ந்து எங்களை காத்துக்கொண்டு எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எப்படி ஆகிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உம்மை மகிமைப்படுத்தி விட எங்களுக்கு காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Amen. Thank you, sister. Thank you. God bless you all. Good night. Good night.